गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. விகாரி நாம சம்வத்சரம் தட்சிணாயனம், ஹேமந்த ருத்து, மார்கழி மாதம், கிருஷ்ணபக்ஷம் 9:45 மணி மட்டும் த்விதீய, அது பிறகு திருத்தீய, ஆஸ்லேஷா நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன 10வது அத்தியாயத்தில் தேவாசுர யுத்தத்தை வர்ணித்தாள். தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் சண்டை நடந்தது. ஏன்னா அமிர்தத்தை அடைவதற்காக சுவாமி என்ன பண்ணார், தேவதைகளுக்கு பாரபட்சமாக அமிர்தத்தை கொடுத்துவிட்டு அசுராலை ஏமாற்றி விட்டாள். இதனால் கோபமடைஞ்ச அசுரால் எல்லாரும் பெரிய போர் ஒன்று உண்டாச்சு. அதை போன அத்தியாயத்தில் பார்த்தோம். போன அத்தியாயத்தில் மாயாஜாலம்னு பெருந்தியவர்கள் அசுராளுங்கிறது தெரிஞ்சிருந்து
அவள் மாயினால் பலவிதமான மிருகங்களையும் பலவிதமான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆயுதங்கள் சிருஷ்டி பண்ணிட்டு மாயினால் சண்டை போட ஆரம்பித்தாள். தேவதைகளுக்கு அவளோட சண்டை போட முடியாமல் போயிடுது. அப்போது நாராயணனை போய் சரணம்னு போய் அடைஞ்சாள். இப்போ நாராயணனுடைய ஒத்தாசையினால் சுவாமியே நேர வந்து தேவதைகளுக்கு ஒத்தாசை பண்ணாள். அந்த மாயைக்கெல்லாம் இருப்பிடமான நாராயணன்கிட்ட போய் மாயாஜாலம் வித்தியை நடக்குமா, அதனால் அந்த மாயையெல்லாம் முறியடித்தாள். அப்போ தேவதைகளுக்கு நல்ல பலம் ஏற்பட்டது. அதனால் அவள் பராக்கிரமத்தோடு சண்டை போட்டாள்னுட்டு இந்த அத்தியாயத்தில் சொன்னாள். இந்த அத்தியாயத்தில் அந்த அசுரால் எல்லாரையும் வதம் பண்ணாலாம் தேவதைகள் எல்லாரும். அப்பொழுது நாரதர் வந்து அங்கே வந்து அவளை சாந்தனம் பண்ணி எல்லாரையும் கொல்லப்படாது நீங்கள்னு சொல்லி போரை நிறுத்தினாள். சுக்கராச்சாரியார் தான் அசுராளுக்கெல்லாம் குரு. அவர் தன்னுடைய சஞ்சீவினிங்கிற வித்தை அவருக்கு தெரியும். அதனால் செத்துப்போன அசுராலெல்லாம் உயிர் பிழைப்பிச்சு அவளுக்கு எல்லாருக்கும் திருப்பி அங்கங்களெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாள்னு சொல்லி இந்த அத்தியாயத்தில் சொன்னாள். ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொன்னாள். அதை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்துக்குள்ளே நம்ம பிரவேசம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நம. அத்த ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே ஏகாதசோऽध्यायः. ஏகாதசே து தேவேஷு दैत्यगादिषु नारदः தேவானவாரயச்சுக்ரः மிருதான் தைத்யான் அஜீவயத். எந்த அசுராளுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை நடந்ததோ அப்போ தேவதைகள் அசுராலை வந்து புது பலத்தோடு கூட அட்டாக் பண்ணி வதம் பண்ணாள்னு சொன்னாள். அதற்கு பிறகு நாரதருடைய சாந்தனத்தினால போர் நின்றுது. சுக்கராச்சாரியார் மரித்த அசுரர்களை பிழைக்க செய்தார்னு இந்த 11வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார் ஸ்ரீதரர். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். இந்த அத்தியாயத்தில் இருக்கிற 48 ஸ்லோகங்களை 2 பாகமாக பிரித்து 24 ஸ்லோகங்களை இன்றைக்கும் அடுத்த கிளாஸில் பாக்கி இருக்கிற 24 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நம. அத்த ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே ஏகாதசோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச அதோசுராः பிரத்யுபலப்தசேதசः பரஸ்ய பும்சः பரயானுகம்பயா ஜக்னுः பிருஷம் சக்ரசமீரணாதயः தாம்ஸ்தான் ரணே எய்ஹி அபிசம்ஹதா புரா. இப்பொழுது தேவதைகளுக்கெல்லாம் நல்ல பலம் ஏற்பட்டிருக்கேன்னா பகவானுடைய அனுகிரகத்தினால. அதனால் அசுராள்னால் மாயை ஜாலத்தினால வித்தியை பண்ணாலும் அவளை எதிர்த்து போர் புரியறதுக்கு சக்தி வந்து கொடுத்து இவாளுக்கு. அதனால் தாம்ஸ்தாந்திரனே எய்ஹி அபிசம்ஹதா புரா. எந்த அசுராள்கிட்டேருந்து அடி வாங்கி வாங்கினாலோ அதே அசுராலை இவா அடின்னு அடித்து நொறுக்கி தள்ளினாலாம். அதோசுராः பிரத்யுபலப்தசேதசः பரஸ்ய பும்சா பரயானுகம்பயா. பகவானுடைய அனுகிரகத்தினால பலத்தை ஏற்படுத்திந்து தேவதைகள்லாம் எந்த அசுராள்கிட்டேருந்து முன்னாடி அடி வாங்கினாலோ அதே அசுராலை திருப்பி அடித்தாலாம். தாம்ஸ்தாந்திரனே எய்ஹி அபிசம்ஹதா புரா. வைரோச்சனாய சம்ரப்தோ பகவான் பாகசாசனः உதயச்சது யதா வஜ்ரம் பிரஜாः ஹேதி சுக்ருஷுகு. இந்திரன் என்ன பண்ணான், பலி சக்கரவர்த்தி எதிர்த்த சேன லீடர் விரோச்சனனுடைய பிள்ளை பலி, அவனை உதைக்கணுங்கிறதுக்காக அவனை நிகிரகம் பண்ணிடணுங்கிறதுக்காக வஜ்ராயுதத்தை எடுத்தானா. வஜ்ராயுங்கிறது ஆட்டம்பாம் மாதிரி ரொம்ப பராக்கிரமம் பலம் பொருந்திய ஒரு ஆயுதம். அது வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துன்னு ஓங்கி அவனை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தானா. அதை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் அந்நிய தேவதைகள்லாம் ஹாஹான்னு கத்தினாலாம். உதயச்சது யதா வஜ்ரம் பிரஜாः ஹேதி சுக்ருஷுகு வஜ்ரபாணி தமாஹேதம் திரஸ்கிருத்ய புரஸ்திதம் மனஸ்வினம் சுசம்பன்னம் விசரந்தம் மாமிருதே. பலிச்சக்கரவர்த்தி வைரோச்சனன் இருக்கானே, அசுரர்களுக்கு லீடர். அவன் பெரிய மனஸ்வி, சுசம்பன்னன். அவன் வந்து போர்க்களத்துக்குள்ளே நுழைஞ்சி தைரியமாக சண்டை போடுறவன். அவனை நோக்கி வஜ்ராயுதத்தை தூக்கிந்து அவனை உதச்சி தள்ளி கொண்டு பண்ணுங்கிறதுக்காக வந்தானான் இந்திரன். வஜ்ரபாணி தமாகேதம் திரஸ்கிருத்ய புரஸ்திதம் மனஸ்வினம் சுசம்பன்னம் விசரந்தம் மாமிருதே நடவன் மூடமாயாபி மாயேஷான்னோ ஜிகீஷசி
ஜித்வா பாலான் நிபத்தாக்ஷான் நட்டோகரதி தத்தனம். இறஞ்சி கத்தினான் இந்திரன். வைரோச்சனா, ஏய் வைரோச்சனே, ஏ மூடான்னு கூப்பிட்டான் பலி சக்கரவர்த்தியை பார்த்து. நீ மாயாஜாலத்தை வச்சுருந்து மாயினால் சண்டை போட்டு எங்களை ஜெயிச்சுடலான்னு நினச்சின்னு வந்தியே பாரு, இப்போ பகவானுடைய அனுகிரகத்தினால உங்களோட மாயெல்லாம் தவிடுபடியாகிடுது. எப்படி ஒரு இந்திரஜாலம் பண்ணுற சொபிடுவித்தக்காரன் குழந்தைகளுடைய கண்ணெல்லாம் மூடி கட்டி விட்டு அவாட்டு இருக்கிற பணத்தெல்லாம் அபகரிச்சுன்னு போயிடுவணும், அப்படி நீங்கள் மாயினாலேயே சண்டை போட்டு எங்களை ஜெயிச்சுடலான்னு நினச்சேலே, முடியுமான்னு ஏ மூடா நான். நட்டவன் மூட மாயாபி மாயேஷான்னோ ஜிகீஷசி ஜித்வா பாலான் நிபத்தாக்ஷான் நட்டோஹரதி தத்தனம். ஆருருக்ஷந்தி மாயாபி உத்சிஸ்ருப்சந்தி ஏதிவம் தாந்தஸ்யூன் விதுனோம்யஜான் பூர்வஸ்மாச்ச பதாததா. யார் இப்படி மாயினாலேயே எல்லாத்தையும் அடைஞ்சுடலான், மாயினாலேயே தேவலோகத்தை அடைஞ்சுடலான்னு நினச்சி நீங்கள் மனசில் இருமா போடணும் வந்தேளே, உங்களால் முடியாது. இதனால் என்ன ஆப்போகிறதுனால் பூர்வஸ்மாச்ச பதாத்து அதஹா நாள், ஏற்கு முன்னாடியே நீங்கள் பாதாள கீழே ரசாத்தல லோகத்தில் இருந்துருக்கேள், அதுக்கும் கீழே போகிறேள், நீங்கள் பாதாளத்துக்கு போகிறேள் நாள். அத்தலை வித்தலை சுத்தலை தலாத்தலை மகாத்தலை ரசாத்தலை பாத்தாளம்னு கீழே 7 லோகங்கள், மேலே 7 லோகங்கள். அசுராள்லாம் கீழ் லோகத்தில் இருக்கப்பட்டவாள், அவளை இருக்கிறதுக்குள்ளேயே அடியில் இருக்கப்பட்ட பாதாள லோகத்தை கொண்டு தள்ள போகிறேன்டா, பதாத அதா நாள், இன்னும் கீழே போகிறேன் நீங்கன்னு கத்தினான் இந்திரன். சோகம் துர்மாயின தேத்ய வஜ்ரேண சதபர்வணா சிரோகரிஷ்யே மந்தாத்மன் கடஸ்வ ஜாதிபிஸ்ஸக. உங்களை ஞாத்திகளோடு கூட உறவுக்காராளோடு கூட சேர்ந்து எல்லாரையும் தலையெல்லாம் வெட்டி விடுறேன் பாரு அப்படின்னு வஜ்ராயத்தை எடுத்துன்னு வந்தானா. பலிருவாச்ச, இதை எதிர்த்து வந்திருந்த இந்திரனை பார்த்து பலி பேச ஆரம்பித்தான். சங்கிராமே வர்த்தமானானாம் காலச்சோதித கர்மணாம் கீர்த்தி ஜெயோ அஜயோ மிருத்யு சர்வேஷாம் சியோ அனுக்கிரமாத்து. ஏ இந்திரான்னு கூப்பிட்டான். இப்போ நீ பகவானுடைய அனுகிரகத்தினால பலத்தை வச்சுருந்து வஜ்ராயத்தை தூக்கின்னு வரையே, நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். சண்டையில் ஜெயமும் இருக்கும் அபஜயமும் இருக்கும், ஜெயமும் அஜயமும் ரெண்டும் கிடைக்கும், ஷாவும் உண்டு ஜெயமும் உண்டு. அதெல்லாம் பொறுத்துன்னு தான் போகணும். காலச்சோதித்தா, காலக்கிரமேண ஒருத்தருக்கு ஜெயம் ஏற்படும், அவளுக்கே மறுபடியும் அபஜயம் ஏற்படும், அஜயம் ஏற்படும். இதெல்லாம் தெரியும்ப்பா, நான் புரிஞ்சுட்டுருக்கேன் நான் அவன். ததிதம் காலரசனம் ஜனா பஷ்யந்தி சூரையா நகிருஷ்யந்தி நசோச்சந்தி தத்ர யூயம் அபண்டிதாக. உங்களை மாதிரி நான் அபண்டித்தன் இல்லை, நான் நன்னா புரிஞ்சுட்டுருக்கேன். சில சமயம் ரிஷ்யந்தி, சில சமயம் சந்தோஷம் அடைவா, சில சமயம் துக்கம் அடைவா. அபண்டிதாக அப்படி இல்லை உங்களை மாதிரி. நாங்கள் சந்தோஷமாகவும் அடைய மாட்டோம், ஜெயமாச்சுன்னாக்க. அபஜயமாச்சுன்னா அதுக்காக வருத்தமும் பட மாட்டோம். இதெல்லாம் காலக்கிரமேண வர்றது தானே, புரிஞ்சுக்கோன்னு நான் அவன். நவயம் மன்யமானானாம் ஆத்மானம் தத்ர சாதனம் கிரோவ சாதுஷோச்சியானாம் கிருண்ணீமோ மர்மதாடனா. நவயம் மன்யமானானாம் ஆத்மானம் தத்ர சாதனம். உங்களை மாதிரி ஜெயம் வந்தால் சந்தோஷம் அடையிறது, குதிக்கிறது. அபஜயம் வந்தாக ரொம்ப வருத்தப்பட்டு துக்கத்தை அடையிறது. அப்படின்லாம் நீங்கள் நினச்சி உங்களை மாதிரி இல்லை நாங்கள்லாம். ஆனால் அப்பேற்பட்ட உங்கள்கிட்டேருந்து கெட்ட வார்த்தைகள், துஷ்டமான வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பொறுக்க முடியாது எங்களால். நான் கிரோவகா சாது சோச்சியானாம் கிருண்ணீமோ மர்மத்தாடனா. எங்களை உசிரியே கொல்கிற மாதிரி கெட்ட சொற்களை சொல்லி வெய்யறியே நீ, அதை பொறுக்க மாட்டோம் நான். ஸ்ரீ சுகவாச்ச இத்தியாக்ஷிப்ய விபும் வீரோ நாராச்சை வீரமர்தனா ஆகர்ணபூர்ணை அகனது ஆக்ஷேபை ஆகதம் புனா. இவ்வாறாக இந்திரன் இவனை வெசிந்து மூடான்னு சொன்னதை பார்த்துவிட்டு வைரோச்சனன் பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணான், நாராச்சம்ங்கிற ஒரு பானத்தை எடுத்து போட்டு இந்திரன் மேலே போட்டானா. ஏவம் நிராகிருத்தோ தேவோ வைரினா தத்யவாதினா நாமிருஷ்யது தததிக்ஷேபம் தோத்ராக தெய்வத்விபா. இவ்வாறாக பலி சக்கரவர்த்தி இவனை போட்டு கெட்ட வார்த்தைகள்னால சொன்னோடனே அதை பொறுக்கலையா இந்திரனுக்கு. ஏவம் நிராகிருத்தோ தேவோ வைரினா தத்யவாதினா. தன்னுடைய இனிமையான வைரோச்சனன் பலி சக்கரவர்த்தி இவ்வாறாக சொன்னோடனே அதை பொறுக்க முடியலையாம் இந்திரனால்.
நாமிருஷ்யத்து தததிக்ஷேபம் தோத்ராகத இவத்விபா. ஒரு யானையை கோடாரினால் வெட்டினா குத்தினா எப்படி அது வருத்தப்படுமோ அப்படியே இந்திரனுக்கு வருத்தமாக இருந்ததாம், சோகப்பட்டானாம். அப்போ என்ன பண்ணான் இந்திரன்? நான் ஏவம் நிராகிருதோ வே தேவோ வைரினா தத்யவாதினா நாமிருஷ்யத் தததிக்ஷேபம் தோத்ராகத இவத்விபா. யானையை கோடாரினால் குத்தினா எப்படி பழறி கத்துமோ அப்படி இவனுக்கு பொறுக்க முடியலையா பலி சக்கரவர்த்தி சொன்ன சொற்கள். அதனால் என்ன பண்ணான்னால் பிராகரத் குலிஷம் தஸ்மா அமோகம் பரமர்தனா சயானோ ஞபதத் பூமௌ சின்னபக்ஷ இவாச்சலா. இந்திரன் பலியினுடைய இந்த கெட்ட வஜ்ராயுதத்தை பிரயோகம் பண்ணான். வஜ்ராயுதம் பிரயோகம் பண்ணோன்னே என்ன பண்ணான்னா, பலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய மலைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் இறக்கை இருந்ததுன்னு சொல்லுவாள். ரெக்கையை அருந்து போன மலை கீழே விழுந்த மாதிரி பூமியில் விழுந்தானான். தன் வாகனத்தோடு கூட விழுந்தான். இதை பார்த்துவிட்டு தன்னுடைய சகா பார்த்த உடனே தான் விழுந்துட்டான்னொடனே அவனுடைய ஃப்ரெண்டுகள்லாம் என்ன பண்ணாங்கிறது அடுத்த சில ஸ்லோகங்களில் சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த 12 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे अष्टमस्कन्धे एकादशोऽध्यायः. श्रीशुक उवाच अथोऽसुराः प्रत्युपलब्धचेतसः परस्य पुंसः परयानुकम्पया जघ्नुः भृशं शक्रसमीरणादयः तांस्तान् रणे ऐरभिसंहताः पुरा वैरोचनाय संरब्धो भगवान् पाकशासनः उदयच्छत् यदा वज्रं प्रजाहेति चुक्रुषुः वज्रपाणीतमाहेदं तिरस्कृत्य पुरस्थितं मनस्विनं सुसम्पन्नं विचरन्तं मामृधे नटवन्मूढमायाभिः मायेशान्नो जिगीषसि जित्वा बालान् निबद्धाक्षान् नटो हरति तद्धनम् आरुरुक्षन्ति मायाभिः उत्सिसृप्सन्ति ये दिवं तान् दस्यून् विधुनोम्यज्ञान् पूर्वस्माच्च पदाददः सोऽहं दुर्मायिनस्तेद्य वज्रेण शतपर्वणा शिरोहरिष्ये मन्दात्मन् घटस्वज्ञातिभिः सह बलिरुवाच संग्रामे वर्तमानानां कालचोदितकर्मणां कीर्तिर्जयो अजयो मृत्युः सर्वेषां स्युः अनुक्रमात् तदिदं कालरचनं जनाः पश्यन्ति सूरया न हृष्यन्ति न शोचन्ति तत्र यूयम् अपण्डिताः न वयं मन्यमानानाम् आत्मानं तत्र साधनं गिरोवः साधुशोच्यानां गृह्णीमो मर्मताडनाः. श्रीशुक उवाच इत्याक्षिप्य विभुं वीरो नाराचैः
நாராச்சை வீரமர்தன ஆகர்ணபூர்ணை அகனத் ஆகர்ணபூர்ணை அகனத் ஆக்ஷேபை ஆகதம் புனः ஆக்ஷேபை ஆகதம் புனः ஏவம் நிராகிருதோ தேவோ வைரிணா தத்யவாதினா நாம்ருஷ்யத் தததிக்ஷேபம் தோத்ராகதைவ த்விபः பிராகரத்குலிஷம் தஸ்மா அமோகம் பரமர்தனः சயானோ न्यपतद्भूमौ छिन्नपक्ष इवाचलः ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 13வது ஸ்லோகத்தில் மேற்கொண்டு யுத்தம் நடக்கிறத வர்ணிக்கிறாள். சகாயம் பதிதம் திருஷ்ட்வா ஜம்போ பலிசகசுகிருத் அப்யயாத் சௌஹ்ருதம் சக்யு அதஸ்யாபி சமாச்சரன். எப்பொழுது இந்திரன் வஜ்ராயுதத்தினால பலி சக்கரத்தை அடித்து கீழே வீழ்த்தினானோ அதை பார்த்துவிட்டு அவனுடைய சகாவான ஜம்பன்கிறப்பட்டவன் ஓடி வந்தானா. தன்னுடைய ஃப்ரெண்டு பலி சக்கரவர்த்தி கீழே விழுந்துட்டானேன்னுட்டு ஓடி வந்தானா அவனுடைய ஒத்தாசைக்காக. அப்யயாத் சௌஹ்ருதம் சக்யு அதஸ்யாபி சமாச்சரன் சசிம்மவாக ஆசாத்திய கதாமுத்யம்ய ரமசா ஜத்ரௌ அதாடய சக்கரம் கஜம் ச சுமஹாபலா. அவனுடைய ஃப்ரெண்டான ஜம்பன் இருக்கானே, அவன் ஒரு சிம்மவாகனன் சிங்கத்து மேலே ஏறிண்டு ஓடி வந்தானா. ஓடி வந்து என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய கதையால் எடுத்து அடித்தான் இந்திரனுடைய யானையை. இந்திரனுடைய மோவாக்கட்டையும் அடித்தானா. அடித்து அவனை கீழே வீழ்த்தினானா. அப்போ யானை வந்து என்ன ஆச்சுன்னா, சசிம்மவாக ஆசாத்திய கதாமுத்யம்ய ரமசா ஜத்ரோ அதாடயத் சக்கரம் கஜம் ச சுமஹாபலா. இந்திரன் ஏறின்றிருந்த யானையும் அடித்து கீழ்த்தள்ளினான். அது மண்டி போட்டு கீழே விழுந்துடுத்து. கதா பிரகார விதித்தோ பிருஷம் விக்வலிதோ கஜா ஜானுபியாம் தனனீம் ஸ்பிருஷ்ட்வா கஷ்மலம் பரமம் யயோ. தன்னுடைய முழங்கால மடிச்சுட்டு கீழே விழுந்தது யானை. அப்போ இந்திரன் யானை மேலே இருந்தவன் கீழே விழுந்தான். உடனே என்ன பண்ணான், அங்கே அவனுடைய ஃப்ரெண்டு தேர்ப்பாகன் மாத்தலிங்கப்பட்டவன் அவன் 1000 குதிரைகளை பூட்டின தேரை உடனே கிட்ட ஓடி எடுத்துன்னு வந்தான். உடனே இந்திரன் என்ன பண்ணான்னால், இந்திரன் வந்து யானை மேலேருந்து ஒரு தாவி இந்த 1000 குதிரைகளோட பூட்டின தேர் மேலே ஏறினானால், ததோ ரதோ மாதலினா அரிபி தசசதைர்மிருதா ஆனீதோ த்வீபமுத்ஸ்ருஜ்ய ரதம் ஆருருகே விபூ. உடனே இந்திரன் லாகவமாக அந்த தேரில் ஏறினானா. 1000 குதிரைகள் பூட்டிய தேரில் மாதலிங்கிற அவனுடைய தேர்ப்பாகன் கொண்டு வந்தது. தஸ்ய தத் பூஜையன் கர்ம யந்துர்தானவ சத்தமா சூலேன ஜுவலதாதம் தூ ஸ்மயமானோ நன்மிருதே. இதை பார்த்துவிட்டு பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணான், பேஷ்னு சபாஷ் சொன்னான். எவ்வளோ லாகவமாக நீ யானையிலேருந்து தேரில் தாவி ஏறிவிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு சூலத்தால் எடுத்து அந்த தேர்ப்பாகனை நோக்கி விட்டானாம். தஸ்ய தத் பூஜையன் கர்ம யந்துர்தானவ சத்தமா சூலேன ஜுவலதாதம் தூ ஸ்மயமானோ அகனன்மிருதே. பிரகாசமான சூலத்தை எடுத்துன்னு வந்தானா. சேகேருஜம் சுதுர்மர்ஷாம் சத்வம் ஆலம்பிய மாதலி இந்திரோ ஜம்பஸ்ய சங்கிருத்தோ வஜ்ரேணாபாகரத் சிரஹா. அப்படி சொல்லிண்டே பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணான், சூலத்தினால மாதலியை நோக்கி விட்டான். அந்த சூலத்தை இந்திரனையும் நோக்கி விட்டான். அப்போ இந்திரனுக்கு கோபம் வந்து தன் மாத்தலி மேலே சூலம் வரதேன்னு பார்த்துவிட்டு உடனே வஜ்ராயுதத்தை எடுத்து அவனுடைய சிரசை நோக்கி விட்டானாம். இந்திரோ ஜம்பஸ்ய சங்கிருத்தோ வஜ்ரேணாபாகரத் சிரஹா. அந்த ஜம்பன் சிம்மவாகனத்தில் ஏறிண்டு வந்தவன் மேலே விட்டான் அந்த வஜ்ராயுதத்தை. அவனை கொன்று தள்ளினான் கீழே. ஜம்பம் ஸ்ருத்வாகதம் தஸ்ய ஞாதையோ நாரதாதிருஷே நமுச்சிஷ்ய பலப்பாக்கா தத்ராபேது துவரான்விதா. நாரதருங்க அங்கே சண்டையை பார்த்துட்டு இருந்தவர் ஓடி போய் சொன்னாள். அசுரால் கும்பலில் இருந்த நமுச்சி பலன் பாக்கன்னு 3 பேர் அவட்ட சொன்னான், அப்பா அவங்க ஃப்ரெண்டு ஜம்பன் வந்து ஜம்பம் மலைக்கில் கீழே விழுந்து செத்து போயிட்டான், வஜ்ராயுதத்தினால் தாக்கப்பட்டிருந்தாள். உடனே அவள் எல்லாரும் ஓடி வந்து சண்டையில் சேர்ந்துட்டாள்.
वचोभिः परुषैरिन्द्रम् अर्धयन्तोऽस्य मर्मसु शरैः अवाकिरन्मेघाः தாராபிரிவ பர்வதம். ஒரு பெரிய மேகம் வந்து எப்படி கர்ஜிச்சுட்டு இருக்குமோ அப்படி கர்ஜனையை போட்டுன்னு வந்தாலாம் அந்த வாழ்னா. வச்சோபி பருஷை இந்திரம் அர்த்தயந்தோ அஸ்ய மர்மசு. இந்திரனை நோக்கி பல வெயில் துஷ்ட வார்த்தைகள்லாம் பேசிட்டு கம்பீரமாக கர்ஜிச்சுட்டு வந்தாலாம். ஒரு மேகம் கர்ஜிக்கிற மாதிரி, இடி இடிக்கிற மாதிரி. ஹரீந்தசதான்யாஜௌ ஹரியஸ்வஸ்ய பலஷரை தாவத்பி அர்த்தயாமாச யுகபத் லகுஹஸ்தவான். அப்போ இந்த பலன்கிற அசுரன் என்ன பண்ணான்னா, 1000 குதிரைகள் வச்சுருந்து அது மேலே இந்திரன் வந்துட்டுருக்கானே, அதை நோக்கி 1000 பானங்களை விட்டானா ஒரே சமயத்தில். அந்த குதிரைகள் மேலே விட்டானால் சதாபியாம் மாதலிம் பாகோ ரதம் சா அவயவம் பிருத்தகு சகிருத் சந்தார மோக்ஷேன ததத்புதம் அபூத்ரணே. அப்போது பெரிய அற்புதம் ஏற்பட்டதுனால் இந்த மாத்தலி தேர்ப்பாகன் ரதம் எல்லாம் சேர்ந்து இந்த 1000கணக்கான பானங்கள் வந்தோடனே அதுலேருந்து விழுந்ததுனால் கீழே நாள். நமுச்சி பஞ்சதசபி ஸ்வர்ணபுங்கை மகேஷுபி ஆகத்திய யனதத் சங்கே சதோயைவ தோயதா. ஒரு மேகம் வருஷிக்குமே அந்த மாதிரி 15 பானங்கள் எடுத்து விட்டானா நமுச்சிங்கப்பட்டவர் ராட்சசன். சர்வதா சரகூட்டேன சக்கரம் சரத சாரதிம் சாதயாமாசு அசுராக பிராவிட் சூரியம் இவம்புதாக. உடனே என்ன பண்ணால்னால் அசுரால்னால் எல்லாரும் சேர்ந்துட்டு கோடிக்கணக்கான பானங்களை விட்டு அதால் அப்படியே இந்திரனை சுற்றி வரலாம் மூடிவிட்டாலாம். எப்படி வந்து மேகங்கள்லாம் வந்து சூரியனை வருஷா காலத்தில் சூரியன் வந்ததுன்னா அதை மூட செஞ்சிடுமோ, அப்படி இந்திரன் இருக்கிற இடமே தெரியாமல் மூடிவிட்டாளாம்னு சொன்னாள். சர்வதா சரகூட்டேன சக்கரம் சரத சாரதிம் சாதயாமாசு அசுராக பிராவிட் சூரியம் இவாம்புதாக. அந்த இந்திரன் வந்து அந்த 1000 குதிரைகளோடு கூடிய ரதம், அதனுடைய சாரதி மாத்தலி, இவ எல்லாரையும் சுற்றி வரலும் 1000கணக்கான அம்புகளை போட்டு அவளெல்லாம் அப்படியே இருட்டாக காணாதபடி பண்ணிவிட்டாளாம்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. சகாயம் பதிதம் திருஷ்ட்வா சகாயம் பதிதம் திருஷ்ட்வா ஜம்போ பலி சக சுருத் அப்யயாத் சௌஹ்ருதம் சக்யுः அதஸ்யாபி சமாச்சரன் சசிம்மவாக ஆசாத்ய கதாம் உத்யம்ய ரம்ஹசா ஜத்ரௌ அதாடயத் சக்ரம் கஜம் ச சுமஹாபலः கதாப்ரஹாரவ்யதிதோ பிருஜம் விஹ்வலிதோ கஜः ஜானுभ्यां தரணீம் ஸ்பிருஷ்ட்வா கஷ்மலம் பரமம் யயௌ ததோ ரதோ மாதலினா ஹரிபிஹ தசசதைர்விருதா ஆனீதோ த்வீபம் உத்ஸ்ருஜ்ய ரதம் ஆருருஹே விபுः தஸ்ய தத் பூஜயன் கர்ம யந்துர்தானவ சத்தமः शूलेन ज्वलता तं तु स्मयमानो अहनन्मृदे सेहेरुजं सुदुर्मर्षां सत्वम् आलम्ब्य मातलिः इन्द्रो जम्बस्य संक्रुद्धो वज्रेणापाहरशिरः जम्बं श्रुत्वा हतं तस्य ज्ञातयो नारदादृशेः नमुचिश्च बलपाकः तत्रापेतुः त्वरान्विताः
वचोभिः परुषैरिन्द्रं वचोभिः परुषैरिन्द्रं वचोभिः परुषैरिन्द्रम् अर्धयन्तोऽस्य मर्मसु अर्धयन्तोऽस्य मर्मसु शरैः अवाकिरन्मेघाः शरैः अवाकिरन्मेघाः धाराभिरिव पर्वतं धाराभिरिव पर्वतं हरीन् दशशतान्याजौ हरीन् दशशतान्याजौ हर्यश्वस्य बलशरैः हर्यश्वस्य बलशरैः तावद्भिः अर्दयामास तावद्भिः अर्दयामास युगपद्लघुहस्तवान् युगपद्लघुहस्तवान् शताभ्यां मातलिं पाकः शताभ्यां मातलिं पाको रथं सा अवयवं पृथक् रथं सा अवयवं पृथक् सकृत्सन्धानमोक्षेण सकृत्सन्धानमोक्षेण तदद्भुतमभूद्रणे तदद्भुतमभूद्रणे नमुचिः पञ्चदशभिः नमुचिः पञ्चदशभिः स्वर्णपुङ्खे महेषुभिः स्वर्णपुङ्खे महेषुभिः आहत्य व्यनदत्सङ्ख्ये आहत्य व्यनदत्सङ्ख्ये सतोयैवतो यदः सतोयैवतो यदः सर्वतः शरकूटेन सर्वतः शरकूटेन शक्रं सरथसारथिं शक्रं सरथसारथिं चादयामासुः असुराः चादयामासुः असुराः प्रावृट्सूर्यमिवाम्बुदाः प्रावृट्सूर्यमिवाम्बुदाः ஸ்ரீஹரையே நம. இப்பொழுது இந்த 24 ஸ்லோகங்களையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரையே நம. अथ श्रीमद्भागवते महापुराणे अष्टमस्कन्धे एकादशोऽध्यायः. श्रीशुक उवाच अथोऽसुराः प्रत्युपलब्धचेतसः परस्य पुंसः परयानुकम्पया जघ्नूभृशं शक्रसमीरनादयः तांस्तान् रणे यैरभिसंहताः पुरा वैरोचनाय संरब्धो भगवान् पाकशासनः उदयच्छत् यदा वज्रं प्रजाहाहेति चुक्रुषुः वज्रपाणीतमाहेदं तिरस्कृत्य पुरस्थितं मनस्विनं सुसम्पन्नं विचरन्तं मामृधे नटवन्मूढमायाभिः मायेशान्नो जिगीषसि जित्वा बालान् निबद्धाक्षान् नटो हरति तद्धनम् आरुरुक्षन्ति मायाभिः उत्सिसृप्सन्ति ये दिवं तान् दस्यून् विधुनोम्यज्ञान् पूर्वस्माच्च पदादतः सोऽहं दुर्मायिनस्तेद्य वज्रेण शतपर्वणा शिरो हरिष्ये मन्दात्मन् घटस्व ज्ञातिभिः सह. बलिरुवाच सङ्ग्रामे वर्तमानानां कालचोदितकर्मणां कीर्तिर्जयो अजयो मृत्युः सर्वेषां स्युः अनुक्रमात् तदिदं कालरशनं जनाः पश्यन्ति सूरयः न हृष्यन्ति न शोचन्ति तत्र यूयम् अपण्डिताः न वयं मन्यमानानाम् आत्मानं तत्र साधनं गिरोवः साधुशोच्यानां गृह्णीमो मर्मताडनाः. श्रीशुक उवाच इत्याक्षिप्य विभुं वीरो नाराचैः वीरमर्दनः आकर्णपूर्णैः अगनत् आक्षेपैः आहतं पुनः. एवं निराकृतो देवो वैरिणा तथ्यवादिना नामृष्यत् तदधिक्षेपं तोत्राहतैव द्विपः. प्राहरत्कुलिशं तस्मा अमोघं परमर्दनः सयानो न्यपतद्भूमौ छिन्नपक्ष इवाचलः. सखायं पतितं दृष्ट्वा जम्बो बलिसखः सुहृत् अभ्ययात् सौहृदं सख्युः हतस्यापि समाचरन्. ससिंहवाह आसाद्य गदाम् उद्यम्य रंहसा जत्रौ अताडयच्चक्रं गजं च सुमहाबलः. गदाप्रहारव्यथितो वृषं विह्वलितो गजः जानुभ्यां धरणीं स्पृष्ट्वा कश्मलं परमं ययौ. ततो रथो मातलिना हरिभिः दशशतैर्वृतः आनीतो द्वीपमुत्सृज्य रथम् आरुरुहे विभुः. तस्य तत्पूजयन् कर्म यन्तुर्दानवसत्तमः शूलेन ज्वलता तं तु
स्मयमानो अहनन्मृदे सेहेरुजं सुदुर्मर्षां सत्वम् आलम्ब्य मातलिः इन्द्रो जम्बस्य संक्रुद्धो वज्रेणापाहरच्छिरः जम्बं श्रुत्वा हतं तस्य ज्ञातयो नारदादृशेः नमुचिश्च बलपाकः तत्रापेतुः त्वरान्विताः वचोभिः परुषैरिन्द्रम् अर्दयन्तोऽस्य मर्मसु शरैः अवाकिरन्मेघाः दाराभिरिव पर्वतम् हरीन्दशशतान्याजौ हर्यश्वस्य बलशरैः तावद्भिः अर्दयामास युगपद्लघुहस्तवान् शताभ्यां मातिलिं पाको रथं सा अवयवं पृथक् सकृत्सन्धानमोक्षेण तदद्भुतमभूद्रणे नमुचिः पञ्चदशभिः स्वर्णपुङ्खैः महेषुभिः आहत्य व्यदनत् संख्ये सतो यैवतो यदः सर्वतः शरकूटेन शक्रं सरथसारथिं छादयामासुः असुराः प्रावृट्सूर्यमिवाम्बुदाः ஸ்ரீஹரையே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். அடுத்த கிளாஸில் 25லேருந்து 48 ஸ்லோகங்கள் மட்டும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரையே நம. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.